மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 20 பார்க்குறோம். இது வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸசைஸும் இதே சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம். இங்கே பண்ணாத ஆல்ரெடி ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன் ப்ளஸ் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த ரெண்டு சேனலே பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் வியூ கிடச்சிரும். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. ஃபைன் கெமிக்கல் லிமிடெட் ஹேஸ் அன் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் ஆஃப் 5 lakh dividend to 5,000 equity shares of 100 each. It is subscribed. இது authorized capital நம்ம எங்கேயும் எடுத்துக்க மாட்டோம், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 3,20,000 பீயிங் 3,20,000 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 4,000 ஷேர்ஸ் ஆஃப் ₹100 each, ₹80 per share paid up. அப்போ 4,000 into 80 போட்டிங்கன்னா 3,20,000 தான் இப்போதைக்கு ரைஸ் பண்ணிக்கிறது. அவுட் ஆஃப் தி ஜென்ரல் ரிசர்வ் இட் இஸ் டிசைடட் டு போனஸ் இஷ்யூ டிக்ளேர் பண்ணுறாங்க. டிக்ளேர் எ டிவிடெண்ட் ஆஃப் 20% per share. 4,000 ஷேர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ₹20 per shareன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க போனஸ். ஓகே, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. சாரி, யூட்டிலைஸ் சச் டிவிடெண்ட் ஃபார் மேக்கிங் பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் அஸ் அ ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸ். இப்போ 20 per share அப்படிங்கிறப்ப ₹80 தான் பே பண்ணி, ₹100க்கு 80 தான் பே பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போது இந்த 20 per share என்ன பண்ணுறாங்க, டிவிடெண்ட்டாக டிக்ளேர் பண்ணி அந்த டிவிடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்லி பெய்டு ஷேரை ₹80 ஷேரை ஃபுல்லி பெய்டு ஷேரை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அமௌண்ட்டை கையில் கொடுக்காம இந்த ஃபுல்லி பெய்டு ஷேரை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஷ்யூ 1,000 bonus shares fully paid up in the ratio of 1 bonus share to 4 existing shares. 4 ஷேர் வச்சுருந்தாங்கன்னா ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. 1,000 bonus shares இஷ்யூ பண்ணுறாங்க. பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் வித் ப்ராப்பர் நரேஷன்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகேவா. ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜேர்னல் என்ட்ரிஸு இது வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் டிவிடெண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கப்புறம் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணணும். ஸோ 3 கான்செப்டையும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம், ஜேர்னலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து போனஸ் ஷேர்ஸ். போனஸ் ஷேர் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். 4,000 ஷேர்ஸ் பெர் ஷேரோட ப்ரைஸு 100 ஈச்னு சொல்லியிருக்காங்க. அது இது வரைக்கும் ₹80 தான் பெய்டப் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ ரிமைனிங் 20 வந்து அன்கால்டாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க 20 per share அப்படின்னு. அந்த 20 per share கேஷாக கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை வந்து பார்ட்லி பெய்டு ஷேருக்கு ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸாக அந்த ₹20 வந்து பே ஆகாமல் இருக்கு இல்லைங்களா, அதை பே பண்ண மாதிரி காமிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் 1,000 போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 3 டிரான்சாக்ஷன்ஸ்க்கான என்ட்ரிஸ் போடணும். ஓகேவா. ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து தான் நம்ம டிவிடெண்ட்டுக்கு அமௌண்ட் எடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். கம்பெனிக்கு உள்ளே எது வருதோ அதை என்ன பண்ணுங்க, டெபிட் பண்ணோம். கம்பெனி விட்டு எது வெளியே போகுதோ அதை வந்து கிரெடிட் பண்ணும். இதுதான் பேசிக் ஜேர்னலோட கான்செப்ட். டேட்டு பர்டிகுலர்ஸு எல்எஃப் டெபிட் கிரெடிட். இப்போ டிவிடெண்ட்டுங்கிறது அமௌண்ட் வெளியே கொடுக்கணுமா, அப்போ டிவிடெண்ட்டை கிரெடிட் பண்ணும். எதுலேருந்து கொடுக்குறோம், ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டா டு டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேங்க. டிவிடெண்ட் நம்ம 20 per share. எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குதுங்க, 40,000 ஷேர். 4,000 ஷேர்ஸுக்கு பெர் ஷேருக்கு ₹20. அப்போ 4,000 into 20. ஸோ எவ்வளோ கொடுக்குறோங்க, 80,000 கொடுக்குறோம். எங்கேருந்து, ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுத்து கொடுக்குறோம். ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை வந்து ஈக்விட்டி ஷேருக்கு இந்த அமௌண்ட்டை கேஷாக கொடுக்காம என்ன பண்ணுறோம், ₹20 இவங்ககிட்ட கலெக்ட் பண்ணலையே அன்கால்டு கேபிட்டல், அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கான்செப்ட். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணுற மாதிரி என்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ கால் பண்ணுங்க, 4,000 ஷேர்ஸ்க்கு ₹20. ஸோ பேலன்ஸ் நிற்கிறத கால் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கால் பண்ணதுக்கப்புறம் இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோமா, அப்போ டிவிடெண்ட் அமௌண்ட் உள்ளே வருது. ஸோ டிவிடெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல்
கால் அக்கௌண்ட். யூஸ்வலாக அமௌண்ட் உள்ள வந்தால் பேங்க் அக்கௌண்ட் அட்டாட்டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால்னு போடுவோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். இப்போ டிவிடெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோங்க, இந்த இடத்துல டிவிடெண்ட் அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேவா, எவ்வளோ ருபீஸுங்க, 80,000 ருபீஸ். ஓகேவா, இப்போது இந்த செகண்ட் கான்செப்ட் முடிச்சுதான். இப்போ தேர்ட் கான்செப்ட் எவ்வளோங்க, 1000 ஷேர்ஸ் போனஸ் இஷ்யூவாக கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ அப்போ அமௌண்ட் நம்ம வந்து போனஸாக கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்கு கொடுக்குறோங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அது எங்கேருந்து கொடுப்போம், ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து தான் எடுத்து கொடுப்போம். ஓகேவா, ஸோ அப்போ அமௌண்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு போனஸாக கொடுக்குறோம் அப்படிங்கிறனால போனஸ் வெளியே போகுது இல்லையா, அதை கிரெடிட் பண்ணுறோம். போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, 1000 இன்ட்டு 4 ஷேருக்கு ஒரு ஷேருன்னு சொல்லியிருக்கு. அப்போ 1000 இன்ட்டு 100. ஓகேவா, 1000 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ 1 lakh வேல்யூவான ஷேர்ஸை கொடுக்குறாங்க. யாருக்கு மட்டும் கொடுக்குறாங்க, 4 ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்படி 1000 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, இப்போ போனஸ் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாச்சு. இனி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர் வரணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த போனஸை வந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க. இப்போ இப்படி டிவிடெண்ட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகேவா, ஸோ போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு என்னவா மாற்றுறாங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ டிவிடெண்ட்டுக்கு பதிலாக காலுக்கு பதிலாக இது கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே 1 lakh. ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது என்ட்ரிஸ் இருக்கா, அவ்வளோதான். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஈஸியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.